வணக்கம். இயற்கை தரும் வரம் தளத்துக்காக கோவையிலிருந்து ஜெகதீஸ்வரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் பார்ப்போம். நம்ம குழந்தைகளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் நம்மளே செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கடைகளில் போய் இந்த பேக்கெட்டில் அடைச்சி வச்ச ஸ்நாக்ஸ் நிறைய அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா அதில் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். அது எப்படி சொல்கிறது, நம்ம அது எத்தனை நாள் அது இருக்குது அந்த பேக்கெட்டுக்குள்ளே அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே டேட்டு பார்த்து எக்ஸ்பிரியா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டாலுமே அதோட எஃபெக்ட் தனி தான். ஏன்னா அது செயற்கை முறையில் பண்ணுற ஸ்நாக்ஸ் தான் மேக்ஸிமம் பேக்கெட்டில் இருக்கும். அதாவது லேஸ் பேக்கெட் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அது சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சில பாக்டீரியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குடல்லே தங்கிடும். அது வெளியே வரக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வகையில் நம்ம வீட்டிலே செஞ்சு பழக்கிடலாம். அதாவது ஜவ்வரிசியில் செய்கிற ஸ்நாக்ஸு, அதாவது எப்படி சொல்கிறது, ஜவ்வரிசி உப்புமா, அப்புறம் பாயசம், அதில் சில இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அப்பளம், அதெல்லாம் அதிகம் கொடுத்து பழகலாம். ஏன் அப்படின்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறது மரவள்ளி கிழங்குல. அதனால் நம்ம குழந்தைங்க உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அது கண்டிப்பாக அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பழகினீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் அப்பளம் வகைகள், அது அப்பளம் மேக்ஸிமம் உளுந்தில் தான் பண்ணுறாங்க. உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பழக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். நம்ம எப்படி சொல்கிறதுன்னா டாக்டர் விசிட்டு அதிகம் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதாவது இந்த கீரை இருக்கு இல்லைங்களா, கீரை டைரெக்டாக கொண்டே சாப்பிட மாட்டாங்க. கீரை சாறில் எடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுலெல்லாம் மிக்ஸ் பண்ணி, இல்லாட்டி பொரியல், ஏதோ அவங்களுக்கு பிடிக்கிற மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு, சிப்ஸு, அந்த மாதிரியெல்லாம் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சத்து கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதாவது இந்த லேஸ் பேக்கெட்டுக்குள்ளே அவங்களோட மைண்டு போகாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அது லேஸ் பேக்கெட்டு, அதில் அஜினோமோட்டோ அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த நிறைய கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அந்த எக்ஸ்பிரி டேட்டு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா கெட்ட பாக்டீரியாஸ் இதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா கட்டாயம் தவிர்க்கணும். அப்போ தான் குழந்தை ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இல்லாட்டின்னா பிரச்சனை கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம்.